நண்பர்களே, சமீபத்தில் இளையராஜா அவர்கள் கோயிலில் ஒரு நடையிலிருந்து இன்னொரு நடைக்கு போகும்போது தடுக்கப்படுகிறார். இதற்கு மேலே பார்ப்பனர்கள் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறது அவருக்கு எடுத்து சொல்லப்படுது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கில் பார்ப்பனர்கள் தொடுத்த அம்பும் கொண்டு வந்த சாட்சியமும் என்னடான்னா இந்த ஆகமம் அப்படிங்கிற சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் எப்படா எழுதப்பட்டது? பல கற்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரால் எழுதப்பட்டது? வானத்திலிருந்து வந்த நாரதரும் யஞ்சவல்யரும் இந்த மாதிரி பல முனிவர்களால் எழுதப்பட்டது. சரி, இந்த 2000-3000 வருஷங்களுக்கு முன்பு தான், 5000 வருடங்களுக்கு முன்பு தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் அது உளியாகவும் சுத்தியலாகவும் மாற்றப்பட்டு கல்லை வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதெல்லாமே ஒரு 5000 வருடங்களுக்காக தான். அது இந்தியாவில் கோயில்களாக உருவாக்கப்பட்டது அதிகபட்சமாக ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு தான். அப்போ ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடக்கலைக்கு, கோயிலுங்கிற ஒரு அமைப்புக்கு எப்படி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சட்டத்திட்டங்களை சாஸ்திரங்களாக எழுதி வைத்திருக்க முடியும்? பக்திங்கிற பேரில் பாப்பான் எந்தெந்த பொய்யை சொன்னாலும் இந்த மக்கள் எந்த எதிர்ப்புமே இல்லாமல், எந்த யோசனையுமே இல்லாமல் ஏற்றுப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்படி பார்ப்பனர்களுடைய பொய்களிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் பார்ப்பன சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளுங்கள். பார்ப்பன சூழ்ச்சிகளை எல்லாம் பிரச்சாரம் செய்யுங்கள். அதுதான் அடுத்த தலைமுறையை சிறப்பான ஒரு அறிவுடைய மக்களாக மாற்றும் என்பதுதான் உண்மை.